அரசியல் விமர்சகர்கள் வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்கள். அதுவும் குறிப்பாக எங்களுக்கு எதிராக வாயை வாடகைக்கு விடுங்கன்னா ட்ரிபிள் மடங்கு வாயை வாடகைக்கு விடுவாங்க. அதனால் அவர்கள் பேசுவதெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன தான் எங்களை பேசினாலும் எங்களை விமர்சித்தாலும் குடும்பமாக நாள்தோறும் 1000-லிருந்து 10,000-லிருந்து 20,000-லிருந்து மக்கள் திரண்டு எங்கள் கட்சியில் ஏன் சேர வேண்டும்? கட்சியில் உழைப்பவர்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லா கட்சியிலையுமே சலசலப்பு உண்டு. ஆண்ட கட்சியான திமுகவிலும் சலசலப்பு இருக்கிறது, அதிமுகவிலும் சலசலப்பு இருக்கிறது, காங்கிரஸிலும் இருக்கிறது, பிஜேபியிலும் இருக்கிறது. ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கட்சிக்கு வராங்க. அவர்களுடைய சுயம் நலம் சார்ந்த நோக்கம் நிறைவேறாததால் கட்சியின் மீது அவதூறுகளை அள்ளி எரித்து விட்டு போறாங்க. அதெல்லாம் சிறு கடுகள் தான். தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடையாளம், சமூக நீதியினுடைய கொள்கை சார்ந்த ஒரு தலைவர், சமத்துவத்தின் ஒரு குறியீடாக தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறாங்க. எங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களில் அவரும் ஒரு கொள்கை தலைவராக இருக்கிறார். தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பொது இடத்தில் பேசிய அண்ணன் சீமான் அவர்களை மிக வன்மையாக நாங்கள் கண்டித்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்கள் தலைவர் தான் கண்டிக்கணுன்ற எந்த விதியுமே கிடையாது. பரந்தூருக்கு செல்றாரு, நீங்கள் பயப்படாதீங்க, என்றும் நான் விவசாயத்தின் பக்கம் நிற்பேன், உங்களின் பக்கம் நிற்பேன், அதை தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை இந்த சமூகத்துக்கு பிரகடனப்படுத்துறாரு. எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த பக்கத்தில் நிற்கக்கூடியவர் தான் தலைவர் தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகம் தான். எங்கள் தலைவர் எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம அமைதியான முறையில் அரசியல் செய்வோம், யாரையும் விமர்சிக்க வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம், மற்ற அரசியல் தலைவர்களை விட நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலை அணிதிரட்டுவோம், மக்களை அணிதிரட்டுவோம் என்று அன்புள்ளத்தோடு எங்களை கட்டி அணைத்து வைத்திருப்பதால் அமைதியாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் சொடக்கு போட்டார்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடே ஸ்தம்பிக்கின்ற வகையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. கோரிக்கை மனுவை ரெடி செய்தே வச்சுட்டாங்க. தலைவர் வந்தால் இந்த கோரிக்கையை முன்வைக்கணும், தலைவரிடம் இதை பேச வேண்டும் என்று மக்கள் மிக ஆயத்தமாக இருக்கிறாங்க. எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் நாள்தோறும் அந்த பரந்தூர் போராட்ட களத்துக்கு சென்று கொண்டு மக்களோடு ஆலோசனை பெற்றுக்கொண்டு மக்களுடைய கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அந்த கோரிக்கை எல்லாமே எங்கள் தலைவரிடம் முறையாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. மக்கள் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக புறக்கணிக்கிறாங்கன்னு சொன்ன போதும் சரி, இல்லை இந்த தேர்தலில் அதிமுக புறக்கணிக்கிறோம், இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொன்ன போதும் சரி, அதிமுக ஏதோ ஒரு இடத்துல பின்வாங்குறாங்க. தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வந்ததுனால அதிமுக இந்த தோல்வியை சந்திக்க பயப்படுறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டது, இன்றளவும் வைக்கப்பட்டு இருக்கு. அதே விமர்சனம் உங்களை நோக்கி வைக்கப்படாதா? விமர்சனங்கள் கண்டிப்பாக வைப்பாங்க. பொது வாழ்க்கை என்றால் விமர்சனங்கள் வரதானே செய்யும். அந்த விமர்சனத்தை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் போட்டியே இடலை, நாங்கள் தேர்தல் அரசியலுக்கே வரலை, கட்சியே ஆரம்பிக்கலன்னு நம்ம சொல்லலை. கட்சி ஆரம்பித்தோம், மிக பிரம்மாண்ட ஒரு மாநாடை நடத்தினோம், 90 லட்சத்திற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்து விட்டார்கள். கட்சிக்கான அடுத்த கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ அடுத்து பொதுக்கூட்டங்கள் நடக்கப் போகிறது. எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அடுத்து பரந்தூருக்கு செல்ல இருக்கின்றார். அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்ள போகிறாரு. தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக மக்களை தலைவர் சந்திக்க போகிறாங்க. அதற்கான அடுத்த கட்ட பணிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த இடைத்தேர்தல் எங்களுக்கு தேவையில்லாத ஒன்றுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ அந்த ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கைப்பற்றி அனைத்து மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சமத்துவ அரசியலை முன்வைத்து தான் எங்கள் தலைவர் வராரு. அந்த அடிப்படையில் ஒரு 12 மாதத்தில் தான் பொது தேர்தல் வரப்போதில்லை. அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு, திமுகவோடு நேரடியாக சண்டை செய்வதற்கு, அரசியல் களத்தில் அவர்களோடு போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்கான ஸ்ட்ரக்சர் ஒர்க் நடந்து கொண்டிருக்கு. அதற்கான உள் கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 99% கட்டமைப்பு வேலைகள் முடிந்துவிட்டது. இனி 2026 தேர்தல் களத்தில் திமுகவா தாவேகாவா என்கின்ற அரசியல் போர்க்களத்தில் இறங்குவதற்கு தயாராகிட்டோம். 99% வேலை முடிவடைந்து விட்டதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னும் பொறுப்பாளர்கள் நியமனத்திலேயே இங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு, நிறைய குளறுபடிகள் இருக்கு, உட்கட்சியிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு பொறுப்பாளர்கள் மத்தியில அப்படின்ற சலசலப்புகள் வந்துகிட்டே இருக்கு. சலசலப்புகள் தானே வருது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் ஒரு வாரத்திலோ அல்லது 2 வாரத்திலோ தலைவர் தளபதி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போறாங்க. இவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் என்று அறிவிக்க போறாங்க.
அதற்கான வேலைகள் நடந்து மாவட்ட கொண்டிருக்கிறது. செயலாளர்கள் நியமனத்திலேயே சிக்கல் இருக்கு, எனக்கு கொடுத்தா உனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற வீடியோக்களை பார்க்க முடியுது. கட்சி இருக்கு, நான் இன்னைக்கு விலகுறேன்னு சொல்லி அடுத்த நாளே நான் விலகுறேன்னு சொல்லல அப்படின்ட்டு பெண் நிர்வாகி ஒருத்தவங்க வந்து இணைஞ்சதும் பார்த்துடும். அண்ட் வழக்கறிஞர்களுமே கட்சியில சேர்ந்தா ஏதோ ஒரு நல்லது செய்யலாம் தான் நாங்க வந்தோம், ஆனா எங்களுக்கான ஃப்ரீடம் இங்க கிடையாது அப்படின்ட்டு கூட்டா எல்லாரும் வெளியே போனதையும் பார்க்க முடியுது. இல்ல அவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக கட்சிக்கு வராங்க, வருகின்ற பொழுது அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தியில போயிடுறாங்க. ஒரு கட்சியில இணைகின்ற பொழுது கட்சியினுடைய நோக்கம், கொள்கை, கோட்பாடுகளை முன்வைத்து தான் நம்ம வரணும். திமுக என்கின்ற தீய சக்தி வீழ்த்தப்படணும், அதற்கு ஆட்சி அதிகாரத்தில் தமிழக வெற்றி கழகம் வர வேண்டும் என்கின்ற எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய போராளிகளுக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கட்சியில் உழைப்பவர்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லா கட்சியிலையுமே சலசலப்பு உண்டு. ஆண்ட கட்சியான திமுகவிலும் சலசலப்பு இருக்கிறது, அதிமுகவிலும் சலசலப்பு இருக்கிறது, காங்கிரஸிலும் இருக்கிறது, பிஜேபியிலும் இருக்கிறது. ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கட்சிக்கு வராங்க, அவர்களுடைய சுயம் நலம் சார்ந்த நோக்கம் நிறைவேறாததால் கட்சியின் மீது அவதூறுகளை அள்ளி எரித்து விட்டு போறாங்க. அதெல்லாம் சிறு கடுகள் தான். நாங்கள் இமயமலை போன்று உயர்ந்து இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய படைபலத்தை உருவாக்கி விட்டோம். மக்கள் குடும்பம் குடும்பமாக கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. அதை நீங்க பாருங்க, நாள்தோறும் பெண்கள் இணைகிறாங்க, இளைஞர்கள் இணைகிறாங்க, விவசாயிகள் இணைகிறாங்க, தொழிலாளர்கள் இணைகிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் இணைகிறாங்க, திருநங்கைகள் இணைகிறாங்க. இந்த செய்தியை நீங்க பாருங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் சுயநலத்திற்காக வந்தவர்கள் திடீரென்று போனவர்கள்லாம் நீங்க பாக்குறீங்க. டங்ஸ்டன் பிரச்சனைக்காக தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுத்து கொண்டிருக்கு, போராடி கொண்டிருக்கு. பரந்தூர் விவசாயிகளோடு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கிறது. வேங்கவயல் பிரச்சனை குறித்து தமிழக வெற்றி கழகம் பேசி கொண்டிருக்கு. சமூக நீதி வேண்டும் என்று சமரசம் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் போராடி கொண்டிருக்கு. இதெல்லாம் நீங்க பாருங்க, மக்கள் பிரச்சனைக்கு நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கோம்ல. ஜல்லிக்கட்டுல சாதிய ரீதியா ஒரு இளைஞர் வந்து ஒடுக்கப்படுறாரு, அவர் வந்து விளையாட்டுல அனுமதிக்கப்படாம மறுக்கப்படுறாரு. அவரை குறித்து தமிழக வெற்றி கழகம் பேசின மாதிரி தெரியல. பெரியார கொள்கை தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சீமான் அவர்கள் பெரியார குறித்து அவதூறு பரப்பினார் அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகும் போது அதை பத்தி எதுவும் பேசல. தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடையாளம், சமூக நீதியினுடைய கொள்கை சார்ந்த ஒரு தலைவர், சமத்துவத்தின் ஒரு குறியீடாக தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறாங்க. எங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களில் அவரும் ஒரு கொள்கை தலைவராக இருக்கிறார். தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பொது இடத்தில் பேசிய அண்ணன் சீமான் அவர்களை மிக வன்மையாக நாங்கள் கண்டித்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்கள் தலைவர் தான் கண்டிக்கணுன்ற எந்த விதியுமே கிடையாது. எங்கள் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களை கண்டித்து கொண்டிருக்கிறோம். பெரியார் குறித்து பேசும்போது நாகரிகமாக பேச வேண்டும், நாவடக்கத்தோடு பேசணும், வரம்பு மீறி பேசக்கூடாது, எச்சரிக்கை விடுக்கிறோம் என்று நான் நேரடியாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு சவால் விட்டுருக்கேன். சமூக வலைதளத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், பல யூடியூப் சேனல்களை நான் அது குறித்து பேசியிருக்கேன். எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நம்ம பேசி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ மதுரையில் சாதி ரீதியாக மாடுபிடி வீரர்கள் புறக்கணிக்கப்படுறது உண்மைதான். அது சாதாரண மக்கள் சொல்லலை, நான் சொல்லலை. கடந்த 2 முறை சிறந்த வீரர் என்று பரிசு பெற்ற தமிழரசன் என்கின்ற ஒரு மாடுபிடி வீரர் சொல்றாரு, நான் சாதி ரீதியாக புறக்கணிக்கப்படுறேன், என் கையில் டோக்கன் இருக்கு, இருந்தாலும் என்னை வந்து மாடு பிடிக்கிறதுக்கு அனுமதிக்கலை அப்படின்னு அந்த மாடுபிடி வீரன் சொல்றாரு. அப்போ சமூக நீதி கண்காணிப்பு குழு என்று ஒரு குழுவை நீங்க உருவாக்குனீங்களே, அந்த குழு என்ன மிச்சர் சாப்பிட்டு இருக்கா? போய் விசாரிங்க. சாதி ரீதியாக உண்மையிலேயே அவர் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அது குறித்து நடவடிக்கை எடுங்க. ஏங்க, நேற்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்ன நடந்தது? யார் முதல்ல இன்பநிதி? மாவட்ட ஆட்சியர் விளக்கமே கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு பயத்துல சொல்லியிருப்பாங்க, அவங்க மீது ஏதாவது நடவடிக்கை வந்துருமோன்ற ஒரு பயத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ காட்சி நம்ம பார்த்துருப்போம். அவர் அமைச்சர் எழுந்து நின்று அப்படி தள்ளி போய் உட்காருங்க அப்படின்னு கை காட்டுறாரு. அந்த கலெக்டர் எழுந்து நின்று பக்கத்து இருக்கைக்கு போறாங்க. அமைச்சர் எழுந்த உடனேவே அவங்களும் எழுந்து நின்றுறாங்க. அவங்க யாருக்காக எழுந்தாங்க? அமைச்சர் எழுந்த உடனே நான் எப்படி உட்காருது, நான் அம்மா கலெக்டர் அம்மா என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்களுடைய இடத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அவங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதிகாரத்தோடு சமரசம் செய்து அவர்கள் எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் வீடியோ காட்சியை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் பார்த்தாங்க. அங்கே வந்து ஒரு கலெக்டர் வந்து எப்படி வந்து அசிங்கப்படுத்தப்பட்டார். யார் முதல்ல இன்பநிதி? முதல்ல அவருக்கு எதுக்கு முதல் வரிசையில்? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் இன்பநிதிக்கு என்ன தொடர்பு இருக்கு? மெரினால 7 நாட்களாக போராடி வழக்கை வாங்கி அடிபட்டு மிதிப்பட்டு நொந்து போன பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம், முக்கியத்துவம் இன்பநிதிக்கு யார் கொடுத்தா? முதல்ல இதை தான் நம்ம சொல்றோம் வாரிசு அரசியல்னு. புரியுதுங்களா? அப்போ அப்படி ஒரு இன்பநிதிக்காக ஒரு மாவட்ட ஆட்சியரே அங்கே அவமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்பநிதியினுடைய நண்பனுக்கு இருக்கை கொடுவதற்காக உண்மையிலே உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்த ஜல்லிக்கட்டிற்காக போராடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசேகர் என்ற ஒரு ஐயா. வயதில் ரொம்ப மூப்பானவருங்க. அவருக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீங்க? நிற்க வச்சுட்டு
நேத்து வந்த பையன் இன்ப நிதிக்கு முதல் வரிசையில் சீட்டு கொடுத்துருக்கீங்கன்னா இதுதான் சமூக நீதியா? இதை தான் நாங்கள் வாரிசு அரசியல்னு சொல்றோம், இதான குடும்ப அரசியல்னு சொல்றோம். ஒரு ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டினாவே வச்சுக்கோமே, இப்ப நாளைக்கு உங்களுடைய தலைவர் முதலமைச்சரா வந்தா அவருடைய மகன் மேடைக்கு வர மாட்டாரா? நடந்ததை பேசுங்க. இப்போ இந்த ஆட்சி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடக்குதா இல்லையா, அதை சொல்லுங்க நீங்க முதல்ல. நாளைக்கு நீங்க எங்கிட்ட ஏன் வரீங்க? ஆட்சியில் அதிகாரத்தில் யார் இருக்கா? தமிழக வெற்றி கழகமா இருக்குது. இல்ல முதல் வரிசையில் யார்? எங்க தளபதி பையன் போய் உட்காந்தாரா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் பையன் போய் உட்காந்தாரா? அந்த இன்ப நிதிக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு முன் வரிசையில் உட்காந்து அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு இடம் கொடுப்பதற்கு? இதை தானே நாங்கள் கொத்தடிமைன்னு சொல்றோம், இதுதானே வாரிசு அரசியல்னு சொல்றோம். இந்த அரசியல் கூடாது தானே சொல்றோம். பிறப்பின் அடிப்படையில் நீங்க வந்து அதிகாரத்தை கொடுக்காதீங்க என்று சொல்றதுக்கு காரணம் என்ன? அப்ப அதே போன்றுதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த இடத்திலேயே அப்படி ஒரு அடக்குமுறை நடந்திருக்குன்னா அப்போ அந்த மாடுபிடி வீரர் சொல்வதில் 100% உண்மை இருக்கிறது. அமைச்சர் சொல்றாரு முதல் முறையாக நாங்கள் 1000 மாடுகளை விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க பாதிக்கப்பட்ட மாடுபிடி வீரர்கள் சொல்றாங்க நான் 640 டோக்கன் நம்பர் இன்னும் என் காலையவே நான் இன்னும் அவிழ்க்கல, 725 டோக்கன் நம்பர் என் காலையே நான் இன்னும் அவிழ்க்காம இருக்கிறேன். அப்ப நீங்க எந்த அடிப்படையில் 1000 காளைகளை அவிழ்த்தோம்னு போய் சொல்றீங்க? பல பேர் தன்னுடைய காலையே வெளியில விடலையே, பல மாடுபிடி வீரர்கள் உள்ள அனுமதிக்கவே இல்லையே. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த சாதி கொடுமை நடந்திருக்கா இல்லையா? நீதிமன்றமே சொல்லியிருக்குங்க, சாதி ரீதியாக யாரையும் புறக்கணிக்க கூடாது. ஜல்லிக்கட்டில் காளைகளை அவிழ்க்கும் போது எல்லாருக்குமான சம பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், மாடுபிடி வீரர்களுக்கு சம பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கா இல்லையா? அதையா நீங்க நடைமுறைப்படுத்தாம இருக்கீங்க? அதை தான் கேட்கிறேன். இங்க இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது இதை பத்தி ஒரு அறிக்கை கூட வரலையே தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து? பாதிக்கப்பட்டவர்களை அறிக்கை கூட பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து எங்க தலைவர் அவர்கள் பேசுவாங்க, தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஆறுதல் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நாங்க சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்குங்க. கண்காணிச்சுட்டே இருக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க? எல்லா வேலையும் யாரை கண்காணிக்கிறேன்னா திமுக அரசை நீங்க கண்காணிக்க வேண்டும். திராவிட மாடல் என்று பெருமையா பேசுறீங்கல்ல, பெரியாரிய மாடல் என்று பெருமையா பேசுறீங்கல்ல, சாதி அடக்குமுறைகள் இருக்கக்கூடாது என்று தானே 96 வயதிலும் மூத்திர சட்டியை கையில் பிடித்து கொண்டு போராடியவர் யாரு? தந்தை பெரியார் அவர்கள். அப்ப அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சாதி அடக்குமுறை நடந்திருக்குல்ல, அது குறித்து ஏதாவது துணை முதலமைச்சர் வாய் திறந்தாங்களா? இல்ல முதலமைச்சர் தான் வாய் திறந்தாரா? அப்ப என்ன நீங்க திராவிட மாடல்னு எதுக்கு போய் பேசுறீங்க? பெரியாரிய மாடல்னு உங்க பேசுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்ன அருகதை இருக்கு? நடவடிக்கை எடுங்க. இந்த வேங்க வயலில் மலத்தை கொட்டி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அது குறித்து வாய் திறந்து உங்களால பேச முடியுதா? அப்புறம் எதற்காக பொய்யையும் பித்தலாட்டங்களையும் மக்களிடம் சொல்லி வெறும் வாக்குக்காக மட்டும் நீங்க அவரை பயன்படுத்துறீங்க? சட்டமன்றத்தில் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த முறை அதிமுக நாங்கள் 2500 ரூபா கொடுத்தோம், நீங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்கின்ற பொழுது ஒரு மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் என்ன பதில் சொல்றாரு? அவங்க தேர்தல் நேரத்தில் கொடுத்துட்டாங்க, இதே மாதிரி எங்களுக்கு தேர்தல் நேரம் வந்துச்சு நாங்களும் காசு கொடுப்போம் அப்படின்றீங்களே. அப்ப மக்களே நீங்க வந்து ஒரு ஓட்டா தான் பாக்குறீங்களா? ஏன் கடந்த முறை பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்களா, இந்த முறை ஏன் 1000 ரூபாய் நீங்க கொடுக்கல? மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க, மக்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த 3ஐயும் அரசாங்கம் கொடுக்கணும். ஒரு தண்ணீரவற்ற ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி இருக்கா? 50 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் அப்படி இருக்கா? கோடி கோடியாக கொள்ள தான் அடிக்கிறாங்களே தவிர மக்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்களா? கிடையாது. அப்போ மக்களை கையேந்திர நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளி இருக்குங்க. ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குது, ஒரு 15,000 ரூபாய் கிடைக்குதுன்னா நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு மக்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த கேடுகட்ட அரசாங்கம் வைத்திருக்கிறது. இல்லை எந்த தப்புமே கிடையாது. மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கு தானே போகுது, அதை மக்கள் வாங்குறாங்க, வாங்கி அதை ஓட்டாக அறுவடை செய்கிறது, சூழ்ச்சி வேலைகளை செய்கிறது, அடக்குமுறைகளை செய்கிறது, அடாவடித்தனத்தை செய்கிறது, உளவுத்துறையை வைத்து கண்காணிக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்ன செய்து கொண்டிருக்கு, என்ன பண்ண போறாங்க, இவர் தலைவர் அடுத்து என்ன பேச போறாரு, எங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்காங்க என்று உளவுத்துறையை வைத்து கண்காணித்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் அந்த உளவுத்துறையை வைத்து வேங்க வயலை போய் கண்காணிங்க, மலத்தை கொட்டியவர் யாருன்னு கண்காணிங்க, மேல் பாதிக்கு சென்றாங்க ஏன் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியல என்பதை கண்காணித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்யுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி சாதி அடக்குமுறை வந்தது, சாதி ஒடுக்குமுறை வந்தது என்று அந்த உளவுத்துறையை வைத்து கண்காணிங்க. கள்ளச்சாராயம் புழக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கா இல்லையா, அந்த போதைப் பொருட்கள் எப்படி வருகிறது என்று உளவுத்துறையை வைத்து கண்காணிங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் நம்ம எல்லாருமே கேட்குறோம், அந்த சார் யார் என்பதை உளவுத்துறையை வைத்து காவல்துறையை வைத்து கண்காணிப்பதற்கு இந்த துப்பு கட்ட திமுக அரசுக்கு துணிவு இருக்கிறதா? அதை நீங்க போய் பண்ணுங்க. நாங்கள் இப்போதான் வரோம் அரசியல் களத்துக்கு, மக்களை நோக்கி வரோம், மக்களின் பிரச்சனைகளை கேட்பதற்காக நாங்கள் வரோம். நீங்க 50 வருஷமா நாங்கள் மக்களின் பிரச்சனையை தீர்ப்போம், ரகசியம் என்னாச்சு?
நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்கிறது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா? இப்ப சட்டமன்றத்தில் நீங்க என்ன சொல்றீங்க? அதிகாரம் ஒன்றிய அரசிடம் இருக்கிறது அப்படின்னு இந்த குன்றிய தமிழ்நாடு அரசு சொல்லுது. ரகசியம் எங்க போச்சு சொல்லுங்க. ரகசியத்தை தொலைச்சிட்டீங்களா? தேடி கண்டுபிடிக்கணுமா? சொல்லுங்க, நாங்க கண்டுபிடிச்சு தரோம். அப்ப எதற்கு பொய்யான வாக்குறுதியை மக்களிடம் சொல்லி எதற்காக ஏமாற்றுறீங்க? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்றால் உங்களுக்கு இளிச்சவாயர்களா? உங்களை கேட்பதற்கு யாருமே இல்லைன்னு நீங்க அந்த ஒரு மமதை இருக்கிறீங்களா? அந்த மமதையை அடக்குவதற்காக தமிழக வெற்றி கழகம் வருகிறது. புரியுது. இப்ப இதை தொடர்ந்து மக்களை ஏன் விஜய் அவர்கள் சந்திக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு இருந்தது. அந்த நிலையில இப்ப சமீபத்துல இன்னும் ஓரிரு நாட்கள்ல பரந்தூர் சென்று அங்க போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை வந்து சந்திக்கிறதா களத்துல இறங்க போறதா இருக்காரு முதல் முறையா. எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த நிகழ்வை? இல்ல, முதல் முறையெல்லாம் கிடையாது. ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சிக்கு அவர் சென்றார். விஷசாராயம் குடித்து 70 பேர் இறந்தாங்க. அந்த 70 பேர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று ஆறுதல் படுத்தினார். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பல மக்களிடம் அவர் பேசி கொண்டுதான் இருக்கு. எங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் அடக்குமுறைகள் நடக்கிறதோ, அது குறித்து எங்கள் தலைவர்கள் ஆக்கப்பூர்வமாக அன்புள்ளத்தோடு பேசி கொண்டிருக்காங்க. எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்தது. அந்த வெளியீட்டு விழாவில் சாதி ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களை எல்லோரும் மேடை ஏற்றினார். அவர்களிடம் ஆறுதல் படுத்தி பேசினார். தம்பி சின்னதுரையை சந்தித்தார். வேங்கவயலில் மலத்தை கலந்த தண்ணீரை குடித்த மக்களை சந்தித்தார். ஊராட்சி மன்ற தலைவர்கள் சாதி ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட அந்த பெண்மணியை எங்கள் தலைவர் அவர்கள் சந்தித்து ஆறுதல் படுத்தி, என்றும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பேன், நான் உங்களின் பக்கம் நிற்பேன் என்பதை பிரதிபலிப்பது தான் அந்த நூல் வெளியீட்டு விழா. அதே போன்றுதான் இப்போ பரந்தூருக்கு செல்றாரு. நீங்கள் பயப்படாதீங்க, என்றும் நான் விவசாயத்தின் பக்கம் நிற்பேன், உங்களின் பக்கம் நிற்பேன், அதை தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை இந்த சமூகத்துக்கு பிரகடனப்படுத்துறாரு. எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த பக்கத்தில் நிற்கக்கூடியவர் தான் தலைவர் தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகம் தான். ஒருபொழுதும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவோ தமிழ் மக்களுக்கு எதிராகவோ எங்கள் தலைவர் எந்த இடத்துலையுமே நின்னது கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியே தமிழர் நலன் சார்ந்து, தமிழர் நிலம் சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான். தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அனுமதியை நம்ம கேட்டோம். எங்கள் தலைவர் அவர்கள் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கே நேரடியாக அவரால் பரந்தூருக்கு போக முடியும், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க முடியும். தலைவர் போனார்னா பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும், போக்குவரத்து இடையூறு ஏற்படும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இந்த அரசுக்கு ஒரு அவப்பேர் ஏற்பட்டக்கூடாது, காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டக்கூடாது. அப்போ எதையும் சட்ட ரீதியாக நம்ம அணுகுவோம் என்கின்ற அடிப்படையில் தான் நம்ம அனுமதி கடிதம் கொடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் வந்து பரந்தூருக்கு சென்று மக்களை பார்க்கிறாரு. அரசியலை வந்து ஒரு ஜனநாயக பூர்வமாக அணுக வேண்டும் என்று நினைக்கிறார். அமைதியான முறையில் அரசியலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். நாங்கள் அமைதியாக அரசியல் செய்ய வேண்டுமா இல்லை அதிரடியாக அரசியல் செய்ய வேண்டுமா என்பதை இந்த அதிகார வர்க்கம் தான் தீர்மானிக்க போகிறது. எங்கள் தலைவர் எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நம்ம அமைதியான முறையில் அரசியல் செய்வோம், யாரையும் விமர்சிக்க வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம், மற்ற அரசியல் தலைவர்களை விட நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலை அணிதிரட்டுவோம், மக்களை அணிதிரட்டுவோம் என்று அன்புள்ளத்தோடு எங்களை கட்டி அணைத்து வைத்திருப்பதால் அமைதியாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் வந்து சொடக்கு போட்டார்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடே ஸ்தம்பிக்கின்ற வகையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்களுக்காக உழைப்பதற்கு தலைவர் வந்திருக்கிறார். தலைவருக்காக உழைப்பதற்கு நாங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுடைய அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் எங்களை ஒருபொழுதும் எதுவும் பண்ணாது. ஓகே, பரந்தூர்ல இருக்க மக்களுக்கு உங்க தலைவர் அங்க போய் பார்க்க போறாரு, நீங்க எல்லாரும் போக போறீங்க மக்களுக்கு ஆதரவா அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. அந்த மக்கள் இப்ப எப்படி இருக்காங்க? மக்கள் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. கோரிக்கை மனுவை ரெடி செய்தே வச்சுட்டாங்க. தலைவர் வந்தா இந்த கோரிக்கையை முன்வைக்கணும், தலைவரிடம் இதை பேச வேண்டும் என்று மக்கள் மிக ஆயத்தமாக இருக்கிறாங்க. எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் நாள்தோறும் அந்த பரந்தூர் போராட்ட களத்துக்கு சென்று கொண்டு மக்களோடு ஆலோசனை பெற்றுக்கொண்டு மக்களுடைய கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அந்த கோரிக்கை எல்லாமே எங்க தலைவரிடம் முறையாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. மக்கள் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாங்க. முதலமைச்சர் வருவதை விடையோ துணை முதலமைச்சர் வருவதையோ அவருக்கு விரும்பல. தலைவர் தளபதி அவர்கள் இந்த போராட்ட களத்திற்கு வந்தாலே எங்களுக்கு போதும், இந்த போராட்டம் வெற்றி பெற்றுவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போன்றதான் மதுரையில் இருக்கின்ற மக்கள், டங்ஷனை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் தலைவர் தளபதி அவர்கள் மதுரைக்கும் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. வேங்கவயலில் இருக்கின்ற மக்கள் தலைவர் தளபதி அவர்கள் வேங்கவயலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த மூடி கிடக்கின்ற இந்த பிரச்சனைகள் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பேசினாலே அது ஒரு தேசிய செய்தியாக மாறுது.
அவர் நேரடியாக மக்களை சந்தித்து பேசுறாரா இல்லை சமூக வலைதளம் மூலமாக கருத்து சொல்றாரான்றதை கடந்து அவர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா அது ஒரு தேசிய செய்தியாக மாறுது. தமிழ்நாடு கடந்து இந்தியா முழுவதும் பேசப்படும் ஒரு செய்தியாக மாறுகிறது. மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தலைவர் தளபதி அவர்கள். அப்போ மறைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் தட்டி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய புரட்சிகரமான பணியை தலைவர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்படி பேசுறாரு, சமூக வலைதளத்தில் பேசுறாரா, மக்களை சந்தித்து பேசுறாரா, ஊடகத்தை சந்தித்து பேசுறாருன்றதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வெளியில போதா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் சரியான முறையில் எங்கள் தலைவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மார்ச் மாதத்துல நடைப்பயணத்தை தொடங்க போறாரு. தமிழகம் முழுவதும் மக்களை போய் களத்துல சந்திக்க போறாரு விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பிறகு பேசுவோம். அதற்கான ஒரு ஒத்திகையா இல்ல ஒரு ட்ரையலா தான் இது இங்கிருந்து தொடக்க புள்ளியா ஆரம்பிக்க போகுதா பரந்தூர்? ஏங்க அவர் இப்போ புதுசாலாம் போய் மக்களை சந்திக்கலைங்க. அவர் பல ஆண்டுகளா மக்களை சந்தித்து கொண்டுதாங்க இருக்கிறார். அரசியல் கட்சி தலைவரா களத்துல போய் உட்கார போறது அவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தலைவராக உருவாகி விட்டார். என்னைக்கு ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றினாரோ அன்னைக்கே அவர் ஒரு தலைவராக மாறிட்டார். தன்னுடைய ரசிகர்களிடம் அம்பேத்கரை படிங்கள், பெரியாரை படிங்கள், காமராஜரை படிங்கள், அஞ்சலி அம்மாளை படிங்கள், வேலுநாச்சியாரை படிங்கள் என்று சொன்னாரோ அன்னைக்கே அவர் ஒரு தலைவராக மாறிவிட்டார். சாதாரண ரசிகராக இருப்பவர்கள் எல்லோரும் ரசிகராக இல்லாமல் மக்களுக்கு உதவி செய்யுங்க, மக்களுக்காக போராடுங்க, சிறை செல்வதற்கும் தயாராக இருங்க என்று சொன்னார். பார்த்தீங்களா, அந்த நொடியா அவர் தலைவராக மாறிட்டாருங்க. உங்களுக்கு இப்போதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பே தலைவராக மாறிவிட்டார். ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு, களத்துக்கு வந்திருக்கிறாரு. தமிழ்நாடு மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறாரு, களத்துக்கு வந்திருக்கிறாரு. வெள்ள பேரிடர் ஏற்படுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட மக்களோடு இருந்து அந்த மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறாரு. தொடர்ந்து அவர் மக்களோடு மக்களாக தான் இருக்கிறார். தங்கை அனிதாவுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறாரு, ஸ்டெர்லைட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறாரு, கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருக்கிறாரு, நெல்லைக்கு சென்றிருக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதும் அவர் எல்லா இடத்துக்கும் சென்றாரு. மக்களோடு மக்களாக தான் இருக்கிறாரு. 8 கோடி மக்களுடைய உள்ளத்தில் அவர் இருக்கிறார். அவர் ஒன்றும் புதுசா நான் தாங்க இவரு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இது எதுலயுமே கைது வரைக்கும் போனது கிடையாது. அதான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். என்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கினாரோ கைது பண்ணி தான் பாருங்களேன் சொல்றேன். நீங்க கைது பண்ணி தான் பாருங்களேன். கைது பண்ண இருக்குல்ல, விஜய் அவர்களுக்கு எதிராக பயன்படுத்துற வார்த்தை ஒண்ணுமே முடியாது. இவருக்கு அரசியல் தலைவராக இருக்கின்ற பொழுது எப்படி கைது பண்ண முடியும்ன்ற இல்ல, இவருக்கு அரசியல் தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா கேரவன் அரசியல் பண்றாருன்னு சொன்னாங்க. அதன் பிறகு ஒர்க் ஃப்ரம் கேட்டவங்களா யாரு? ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்றாருன்னு சொன்னாங்க. யாரு கேட்டா? வாயை வாடகைக்கு விடக்கூடிய கொத்தடிமைகள், அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய கவடதாரிகள் தானே கேட்டாங்க. அவர்கள் இந்த அரசை எதிர்த்து ஏதாவது பேசுவதற்கு துணிச்சல் இருக்கா? அரசியல் விமர்சகர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல, இந்த அரசு செய்கின்ற அடாவடித்தனத்தை விமர்சித்து என்னைக்காவது பேசியிருக்கிறாங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சாதி அடக்குமுறை நடந்திருக்கல, அது குறித்து அவங்க பேசியிருக்கிறாங்களா? யார் அந்த சார்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேட்கிறது, அது குறித்து இந்த அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்களா? இன்பநிதிக்கு அங்கே அவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு, இது வாரிசு அரசியல் கிடையாதா என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி கேட்க முடியுமா? அரசியல் விமர்சகர்கள் வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்கள். அதுவும் குறிப்பாக எங்களுக்கு எதிராக வாயை வாடகைக்கு விடுங்கன்னா 3 மடங்கு வாயை வாடகைக்கு விடுவாங்க. அதனால் அவர்கள் பேசுவதெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன தான் எங்களை பேசினாலும் எங்களை விமர்சித்தாலும் குடும்பமாக நாள்தோறும் 1000-லிருந்து 10,000-லிருந்து 20,000-லிருந்து மக்கள் திரண்டு எங்கள் கட்சியில் ஏன் சேர வேண்டும்? எதற்காக வராங்க? அப்போ எங்கள் மீது ஒரு நம்பிக்கை இருப்பதனால தான் வராங்க. அப்போ அந்த நம்பிக்கையை எங்கள் தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது, எங்கள் தலைவர் பெற்றிருக்கிறாரு, எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறாரு, இல்லத்திலும் இருக்கிறாரு, நாளைக்கு ஆட்சி அதிகாரத்திலும் இருக்க போகிறாரு. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தயார் தானே சொல்கிறோம். எங்கள் தலைவர் நான் என்னை கைது செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாரா? முடிஞ்சால் கைது செய்து பாருங்க தான் நம்ம சொல்கிறோம். அப்புறம் தமிழ்நாடு தாங்குமா? தமிழ்நாடு இயங்காது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதனால் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு மீண்டும் சொல்கிறான், எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் கோழைகள் கிடையாது, நாங்கள் வீரர்கள். அதற்காகத்தான் நேரடியாக திமுகவோடு சண்டை செய்கிறோம். 75 ஆண்டு காலம் பவள விழாலம் கொண்டாடிய கட்சின்னு திமுக சொல்றதுல, அந்த கட்சியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய குறிக்கோளே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.